வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு முழுசா தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. போதும் நிறுத்துறியா? நீ சும்மா ஏன் வாய அடக்க பாக்காத. நீ என்னமோ யோகிய மாதிரி கத்துற. இத்தனை நாளும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ தானே எங்களை ஏமாத்திட்டு இருந்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உனக்கும் இதே சடங்கு செஞ்சு மொத்தமா அத்து விடணும் தான் தோணுது. பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல அவளுக்கு வக்காலத்து வாங்கி ஒரு வார்த்தை பேசின இல்லத்த பாட்டி. யார் யாருக்கிட்ட என் அப்பா உன் அப்பனுக்கு சடங்கு செஞ்சு மொத்தமா அத்து விடணும்னு சொல்லி நிக்கிறாரு. நீ வந்து என்ன அத்தனை உறவு கொண்டாடுறியா? ரங்கா, அந்த பொண்ணு மேல கோவப்படுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவ வந்த வேலையை பார்க்கட்டும், நாம வந்த வேலையை பார்ப்போம். ஏங்க ரங்கனா இதான் புரியாம ஆத்திரத்துல பேசுறான்னா நீங்களும் நான் சொல்ல வரதை கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறீங்களே. நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்சா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய போற சடங்க உன்னால தடுக்க முடியாது. புள்ள மேல இருக்கிற பாசத்துல புருஷனை பகைச்சுக்கலாம் நினைக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொப்புள் கொடி வரவா தாலி கொடி வரவா நீயே முடிவு பண்ணிக்க. பாட்டி, தாத்தா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு பேரன் என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஊருக்குள்ள அந்த ஆளால தாத்தா எவ்வளவு அசிங்கப்பட்டாருன்னு நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் அந்த ஆளு என் கண்ணு முன்னாடி வந்திருந்தான்னு வைங்க, நானே என் கையாலே வெட்டி சாச்சிருப்பேன். தாத்தா, நீங்க தென்னமலையை வெட்டுங்க. ஐயோ தாத்தா, முதல்ல பாட்டி சொல்ல வரத கேளுங்க. அம்சா, இன்னொரு தடவை என்ன அந்த பிள்ளை தாத்தான்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க நான் சொல்றத நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. மா, இத தடுக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன லேசப்பட்ட ஆளா? இத்தனை நாளும் அவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தி சுத்திட்டு இருந்த ஆளு தானே. போதும், உன் நாடகத்தெல்லாம் இதோட மூட்டை கட்டி போடு. இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல என்ன சொன்னாலும் உன் பேச்சு இங்க எடுப்படாது. பா, அம்மா இதை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்கப்பா. நீங்க எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேக்குறீங்க? முடிச்சு விடுங்கப்பா. ஏங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏமா அன்னதானம் போட ஆரம்பிச்சுட்டாங்க, போங்களேன். ஏமா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, இத செய்யாதீங்க தாத்தா, சொல்றத கேளுங்க ப்ளீஸ். பார், நீயா இருந்தாலும் சரி அவளா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். ஏங்க இவ நம்ம பேத்தியே இல்லங்க. என்ன சொல்ற? ஆமா தாத்தா, அதத்தான் ஆரம்பத்துல இருந்து நானும் பாட்டியும் சொல்ல வந்தோம். நீங்களும் ஆண்டியும் தான் எங்களை சொல்லவே விடலையே. என்னது இது? நம்ம குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. திடீர்னு மாமா தென்னம்பிள்ளைய வந்து வெட்டுறேன் நிக்கிறாரு. டாக்டர் அவளை தாத்தான்னு கூப்பிடுது. அக்கா ஏதேதோ சொல்லி எல்லாரையும் குழப்பிட்டு இருக்குது. ஒருவேளை ரங்கி எண்ணியும் பிரிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நானா ஏமாந்தாதான் உண்டு. அப்ப நிஜமாவே அவ நம்ம பேத்தி இல்லையா? ஆமாங்க, எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நர்மதா பிரபாகரனோட பொண்ணு இல்லங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேளுங்க. நம்ம ஆஸ்பத்திரியில இருந்து வந்தப்ப நர்மதா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் பாத்துக்கலாம் தாத்தா, எல்லா விஷயமும் சரியாயிடும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலே இல்லையா?
சொல்லுங்கங்க, சொன்னாலா இல்லையா? அப்ப ரங்கநாயகி கூட அவளை கேட்டா, அப்பா கிட்ட இப்படி சொல்றியே, நீ என்னதாண்டி பிளான் வச்சிருக்கேன்னு. அதுக்கு நர்மதா இதுவரைக்கும் எந்த பிளானும் இல்ல, இனிமேதான் யோசிக்கணும்னு சொன்னா. அதுக்கு ரங்கநாயகி கூட அவளை திட்டினாலே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் கூட மனசு கேட்காம அவகிட்ட போய் தனியா கேட்டேன், என்ன நர்மதா இப்படி ஒரு சிக்கல்ல எங்க குடும்பம் மாட்டிருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு. அதுக்குதான் நர்மதா சொன்னா, ராகினி, ரோகிணி, ரூபினி எல்லாரையும் கூப்பிடுங்க, நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன், அதை அவங்க கிட்ட சொல்றேன்னு சொன்னா. நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டேன். எங்க கிட்ட ஒரு யோசனைய சொல்லி, அந்த யோசனைப்படி செஞ்சா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலான்னு சொன்னா. பாட்டி, நம்ம வீட்டை காலி பண்ணாம இருக்கணும். கோவில் நகைய லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் முடங்கி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் தாத்தா பேர்ல திரும்பவும் மாத்தணும். இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? எனக்கு தெரிஞ்ச அந்த ஓடி போனவனும் இல்ல அவன் மகனோ மகளும் யாராவது வந்தாதான் உண்டு. அதை தவிர வேற வழி என்ன இருக்கு? நீ சொன்னது சரிதான் ராகினி. அவரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆளை வர வைக்கணும். அதுதான் ஏன் ஐடியாவும். ஹே, நான் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது மட்டும் அம்மாக்கோ தாத்தாக்கோ தெரிஞ்சது என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீ என்ன அசால்ட்டா சொல்ற? வேற ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு. ஆமா நர்மதா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதோட அவங்க எங்க இருக்காங்க, நம்ம சொன்னா அவங்க வருவாங்களான்னு எதுவுமே தெரியாம நம்ம என்ன பண்ண முடியும்? இத சொல்லதான் பாட்டி கிட்ட சொல்லி எங்களை வர வச்சியா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவசரப்படாத ரோகிணி, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளு. அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வரணுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா வரது நம்ம செட் பண்ண ஆளா கூட இருக்கலாம்ல. நீ என்ன சொல்ற? புரியலையே. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரூபினி, உனக்கு கூடவா புரியல? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு ஆளை செட் பண்ணி நம்ம வர வைக்க போறோம், அதானே இது? அப்படியா சொல்ற? எஸ், அதேதான். இது பெரிய ரிஸ்க் ஆச்சு நர்மதா. அப்புறம் கோர்ட்டு பேங்க்னு எப்படி சமாளிக்க முடியும்? என்ன ராகினி, நீ எப்படி கேக்குற? நியாயமா பார்த்தா அந்த காஞ்சனா அப்படி ஒரு கேஸ நம்ம மேல போட்டிருக்கவே முடியாது. எல்லாருக்கும் காசு கொடுத்து சரி கட்டி தான் நம்ம சொத்து மேல கேஸே போட்டிருக்கா. அதே ரூட்டை நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்ன யோசிக்கிறீங்க? தப்பு பண்ற அவங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகும் போது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதா?